ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனதர் டிஎஸ் பாபாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டா ஐடியில் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ நீ வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்டில் வந்துடுச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுக்க போன வீடியோ இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமான காய்ச்சலாக வந்துருச்சு. அதனால் நான் ஸ்கூலுக்கு போகும்போது 2 நாள் லீவ் போட்டு, அதுவும் இல்லை எக்ஸாம் டைம் வர வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன முடிவு பண்ணிங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் ஃபுல் மந்த் 1 மந்த் லீவு, அந்த ஃபுல் மந்த்லேயும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக யூடியூப்பில் வீடியோ பிளான் போட்டேன். நம்ம சிம்பிளி சுபாஷ்னு சொல்லி ஐடி இருக்கும், அதில் போய் ஃபாலோயிங் பண்ணிவிட்டு மெசேஜில் ஹாய்னு மட்டும் மெசேஜ் நான் உங்களை அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஓஜி கேங்ஸ்டார்னு சொல்லி அடிச்சிங்கன்னா ஒரு ஐடி வரும், அந்த ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐடியில் இது மாதிரி எந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதில் வந்துடும், ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன பிளான் போட்டு வரேன்னா, இன்றைக்கி எனக்கு என்ன மாதிரி வீடியோ போடணும்னு கூட தெரில. ஆனால் நம்ம ஃபேன்ஸுக்கு சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீடியோ பண்ணணும்னு சொல்லி பிளான் இருந்துச்சு. அதனால தான் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் கோஸ்ட் வீடியோ நிறைய எடுக்க போயிருக்கிறேன். ஆனால் கடைசியாக எடுக்க போனது பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தருக்கோசரம். ஏன்னா அவரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவருக்கு 18 வயசு, அவரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ப்ரோ, அந்த இடத்துல வந்து ப்ரோ எனக்கு ரொம்ப பயங்கரமாக நடக்குது, ஆனால் அது எங்கள் தாத்தா இருந்த இடம் ப்ரோ, இந்த இடத்த நான் தினமும் பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அவங்கள தலையில் அடித்ததாகவும் பாட்டில் எடுத்து அந்த மாதிரி ரியாக்ஷனாக நடந்துக்குன்னு சொல்லப்படுது. இதனால தான் நாங்கள் அந்த இடத்துக்கு வீடியோ எடுக்க போனோம். ஆனால் எங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியும் அவங்க சொல்லவே இல்லை. அப்புறம் போய் நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது அவரே வந்து சொன்னார், இந்த மாதிரி அவர் ஃபுல் ஸ்டோரி சொன்ன உடனே என்னால் மனசே தாங்கலை, நம்ம அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கிறோமோன்னு சொல்லி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் கூட போகாமல் லீவ் போட்டு உங்களுக்கோசம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா, உங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபருக்கோசம் தான். புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காசி ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எனக்கு பிடிச்சதை பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவாக போடலினாலும் ஒரு 2-3 சப்ஸ்கிரைப் ஏறிட்டு இருக்குது. அதில் எனக்காக ரொம்ப பிடிச்சது. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஊரில் ஏதோ ஒரு இடம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணால் நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை, டாட்டா.